காவியா மாறன் ஃபேன்ஸ் கிளப் சார்பாக ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபேன்னு சொல்ல முடியாது. ஆனா காவியா மாறனுக்கு பெரிய ஃபேன்டா மாப்ள நானு. அந்த வகையில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்த பாத்துரலாம். ஸ்குவாட் சொல்லு. இல்ல எனக்கு உங்களோட உடன்பாடு இல்லைங்க. ஏன் காவியா மாறன பிடிக்காதா? அப்படி சொல்லுங்க. நானுன்னு தனியா பிரிச்சிங்களா? நானும் தான் இதுல. ஓகே நம்ம ஸ்குவாடுக்கு போலாங்க. ஓகே. அபினவ் மனோகர், அதர்வா டைடே, சச்சின் பேபி, ஓகே. அன்கித் வர்மா, ஹென்ரிச் கிளாசன், இசான் கிஷன், பேட் கமின்ஸ், நிதிஷ் ரெட்டி, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், பிரைடன் கர்ஸ், கமிண்டு மெண்டிஸ், ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சகர், ஜெய்தேவ் உனட்கட், சிமர்ஜித் சிங், ஜீசன் அன்சாரி, முகமது சமி, ஆடம் ஜாம்பா, இசான் மலிங்கா. ஓகே ஓகே அப்படின்ட்டு ஒரு நீங்க பார்க்கும்போது ஆக்ஷன்ல வந்து அவங்கள வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியுது. பண்ணாங்க. பெரிய பர்ஸோட வர கிடையாது. 45 கோடி என்னமோ தான் வந்து அவங்கள வந்து மும்பை மாதிரி வந்து ஒரு 5 பேருக்கு ரீடைன்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஃபாரின் கோரை செட் பண்ணிட்டு தான் வந்து ஆக்ஷனுக்குள்ளேயே வந்தாங்க. ஆமா ஆமா ஆமா. அதான் ஓப்பனிங் அதான் லாஸ்ட் இயர் மாதிரி தான். ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இசான் கிஷன் அட் 1 டவுன், நிதிஷ்குமார் ரெட்டி அட் 2 டவுன், கிளாசன் அட் 3 டவுன். அடுத்தது அபினவ் மனோகர். அப்புறம் எனக்கு என்னமோ கமிண்டு மெண்டிஸ் பிளேயிங் லெவல் ஆடுவார்னு தோணுது. அடுத்து பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சகார், முகமது சமி, இம்பாக்டா சிமர்ஜித் சிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கே பேட்டிங் பாத்தீங்கன்னா ஹெட், அபிஷேக் சர்மா, இசான் கிஷன், ரெட்டி, கிளாசன், மனோகர் ஒரு 6 பேர் கன்ன இருக்காங்க. ஒருத்தன் விட்டா ஒருத்தன் முடிச்சு விட்டுருவான். 6 பேர்த்துல எவன் ஒருத்தன் நின்னாலும் அந்த மேட்ச் முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. கமிண்டு மெண்டிஸ், பேட் கமின்ஸ் வந்து மும்பை மேட்ச்க்கு ஆப்போசிட்டா மட்டும் பேட் கமின்ஸ் மட்டும் விட்டீங்கன்னா அவரே முடிச்சிருவாரு. ஏன்னா அவரோட எல்லா பெர்ஃபார்மன்ஸும் மும்பைக்கு எதிராக அது மாதிரி 2-3 பேர் இருக்காங்க. மும்பைக்கு எதிராக ராகுல், ஒரு ஜோஸ் பட்லர், ஒரு கமின்ஸ், இவங்க எல்லாம் மும்பையை குறி வச்சு அடிக்கிறாங்க. ஒருத்தர் விட்டுட்டீங்க, வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஐயர் 4 பேர் மும்பைண்டா போது கண்ணை மூடிக்கிட்டே அடிப்பாங்க 50 ரன் 100 ரன். அப்படி இருக்கும்போது இங்க ஒரு 8 பேட்டிங் சூப்பரா இருக்கு. ஹர்ஷல் பட்டேல் பேட் விடுவாருங்க. 9 பேர்னே சொல்லலாம். ஆமா. அப்படி இருக்கும்போது பவுலிங் பார்க்கலாம். பேட்டிங் ஓகே. பேட்டிங் கிட்டத்தட்ட சாப்பிட்டு தாங்க. ஒருத்த விட்டா ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆமா நல்ல பேட்டிங். அது இசான் கிஷன் ஆடட் டு 11ங்கிறது நல்ல 11. பவுலிங்ல பாத்தீங்கன்னா சம்மி, சிமர்ஜித் சிங் வருவாரா, உனத்கட் வருவாரான்னு தெரியல. அது பார்க்கணும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக உனத்கட்டுக்கு போலாம். ஆனா சிமர்ஜித் சிங் அவர்தான் ஒரு இது இருக்கு, எபிலிட்டி இருக்கு. ஒரு இல்ல பவர் பிளேலயே வந்து சம்மி ஒரு மாதிரி வந்து இது பண்ணுவாரு. மிடில் ஓவர்ஸ்ல பேட் கமின்ஸ் நல்லா பண்ணிடுவாரு. கண்டிப்பா. ராகுல் சகர் அவர் வந்து என்னை பொறுத்தவரை ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர்னு சொல்லுவேன். கண்டிப்பா. ஏன்னா அவர் பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு அவர் வந்து யாருமே ரேட் பண்ணல, பெருசா பண்றது இல்ல. மக்கள் தான் ரேட் பண்ணலையே தவிர டீம் எல்லாம் ரேட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. எல்லாருமே பிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது என்ன காரணம்னு தெரியல. மேபி அவர் எப்படி சொல்ற காம்பினேஷன்ஸ், பர்ஸ் இதெல்லாம் காரணத்தினால பெரிய பிரைஸுக்கு அவர் இது வரைக்கும் போகலையோ தவிர ஒரு சகல் மாதிரி ஒரு 18 crore போகலினாலும் ஒரு 12-13 வரைக்கும் போற அளவுக்கு ஒரு எபிலிட்டியான ஒரு பவுலர் தான் ராகுல் சகர். 2019-20 வந்து கப் அடிச்ச 2 வருஷம் இவரோட பர்ஃபார்மன்ஸ் மும்பைக்கு வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. முக்கியமான பங்கு. அது நல்ல ரேங்க் டர்னர் எல்லாம் கொடுத்தா பிரிச்சிருவார் மனுஷன். நல்ல ஹர்ஷல் பட்டேல் டெத் ஓவர்ஸ்ல அவரையுமே என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் தான். ஏன்னா எல்லாரும் வந்து பெருசா அடிச்சிடறாங்க பாக்குறாங்க. பட் அவரோட ஸ்டாட்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கர் சூப்பரா பண்ணிருக்காரு. ஒவ்வொரு வருஷம் வந்து டாப் 5 விக்கெட் டேக்கர்ஸ்குள்ள வந்துருவாரு. கண்டிப்பா. ஹர்ஷல் பட்டேல் நல்ல பிக் தான். பவுலிங் நல்லா தாங்க இருக்கு. சிமர்ஜித் சிங் அப்படிங்கிற பவுல் அது மட்டும் அந்த இடம் மட்டும். ஏன்னா சிமர்ஜித் சிங் எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. ஏன்னா வந்து கண்ணா பண்ணிட்டாருன்னா பவுலிங் அண்ட் ஆல்சோ ஸ்குவாடே லுக்கிங் குட். நீங்க எந்த டீமே வந்து 11 கன் பிளேயர்ஸோட போக முடியாது. கண்டிப்பா. ஒரு சின்ன லூப் ஹோல் இருக்கும். 9-10 மேட்ச் வின்னர்ஸ் தான் அந்த டீம் வந்துரும். இங்க கிட்டத்தட்ட 11 பேர் இருக்காங்க. கண்டிப்பா. போன வருஷம் கப்ப விட்டது வந்து ரொம்ப நியரஸ்ட் ஆஃப் மார்ஜின். அந்த ஸ்டாருக்கு அந்த 2 விக்கெட் எடுத்து உள்ளனா கப்பு போன வருஷம் அசால்ட்டா தூக்கிட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா போயிருக்கும். 120-30 ரன் 40 ரன் அடிச்சிருந்தா கூட கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இந்த வருஷம் இவங்க வந்து கண்டிப்பா டீம் கண்டெண்டர் ஃபார் கப் தான். கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச்சும் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன்னா உனக்கு அப்படித்தானே கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் மேக் பண்ணுவாங்க. கண்டிப்பா இவங்க மேக் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா இசான் கிஷன்லாம் சூப்பர் பை. யாருமே நினைக்கலாம் அங்க அவரை இத்தனைக்கு 45 கோடி வச்சு இசான் கிஷன் எடுக்க முடியுங்கிறத வந்து காட்டிட்டாங்க. ஆமா நல்ல ஆக்ஷன் நல்லா பிளே பண்ணிருக்காங்க. மேட்சஸும் நல்லா பிளே பண்ணி கப் அடிக்கிறதுக்கு காவியா மாறனுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா காவியா மாறன் சோகமா இருக்கிறதையும் அழுகிறதையும் பாக்குறது கஷ்டமா இருக்கு. அப்ப சென்னை தோத்தா பரவாயில்லையா? இல்ல சென்னை கூட ஃபைனல்ஸ் வந்தா மட்டும் காவியா மாறன் அழுகிறது பாக்குறது பிடிக்கும். மும்பை தவிர யார் வந்தாலும் காவியா மாறன் தான் கப் அடிக்கணும்னு சொல்றேன். வாழ்த்துக்கள் காவியா.